السلام عليكم ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا وتعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر: فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும், மேலும் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய புனிதமான உம்மத்திலே ஒரு அங்கத்தினராகவும் ஆக்கியருள் புரிந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை இஸ்லாத்திலே பிறக்க வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக சரியான கொள்கையிலே அல்லாஹ் தஆலா நம்மை வைத்திருக்கிறான். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான். மேலும் தரீகத்வாதிகளாகவும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். பல மனிதர்கள் தரீகத்தை வழங்காதவர்கள், அவர்களுக்கு தரீகத்வாதிகளுடைய செயல்கள் மாற்றமாக தெரியலாம். அதில் குறிப்பாக பெரும்பாலான விதமாக பேசப்படுவது, தரீகத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களின் கால்களை முத்தமிடுகிறார்கள், ஷேഖ்மார்களின் கால்களை அவர்கள் முத்தமிடுகிறார்கள், அது ஷிர்காச்சே என்பதாக பலர் கூறுகின்றார்கள். பெரியார்களின் கால்களை முத்தமிடுவது அது சரிதா செய்கிறார்களே, பெரியவரின் கால்களிலே சென்று அவர்கள் தன் முதுகை பணிய வைத்து முகத்தை அவர்களுடைய கால்களிலே பாதங்களிலே வைக்கிறார்கள், சரிதா செய்யறாங்களா இல்லையா? அது எனவே ஷிர்க் என்பதாக பலர் கூறுகின்றார்கள். உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து என்ன சொன்னார்கள் என்று நாம் அறிவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் இதை அனுமதித்திருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் பெருமானாரிடத்துல வருவாங்க, பெருமானாருடைய கால்களை முத்தமிடுவார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது கிடையாது. ரிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்: லம்மா கதிம்னல் மதீனத ஃபனஜஅலு நதபாதரு மின் ரவாஹினா ஃபனகபிலு யத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிஜிலைஹி. நாங்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது நாங்கள் எங்களுடைய எதில் பயணம் செய்து கொண்டு வந்தோமோ அந்த வாகனத்தை எல்லாம் விட்டு வேகமாக முன்னோக்கி ஓடி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களையும் இரு பாதங்களையும் நாங்கள் முத்தமிட்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள். அபூதாவூதிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்படுகின்றது. இவ்வாறு பல நேரங்களில் இது போன்ற சஹாபாக்கள் பெருமானாருடைய கரங்களையும் பாதங்களையும் முத்தமிட்டு இருக்கிறார்கள். அதை சரிதா என்று சொல்லக்கூடியவர்கள் அதை சரிதா என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய தலையை கொண்டு போய் அவனுடைய பாதத்திற்கு கீழே நம்ம வைக்கிறோம் என்பதாக சொல்றாங்களா இல்லையா? உண்மையிலேயே சரிதா என்றால் என்னவென்று சொன்னால், தன்னுடைய உடலை பரிபூரணமாக ஒருவருக்கு முன்னால் பணிய வைப்பது. ஒருவன் நின்று கொண்டு சரிதா செய்ய முடியாது, ஒருவனால் நின்று கொண்டு என்ன செய்ய முடியாது, சரிதா செய்ய முடியாது. குனிந்து கொண்டு சரிதா செய்ய முடியாது. அவன் முழுமையாக அவன் கீழே குனிய வேண்டும், அப்பொழுதுதான் சரிதா செய்ய முடியும். அதை மறுக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், சரிதா செய்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? நம்ம பெரியார்கள் உதாரணத்துக்கு ஒரு சேரில் அமர்ந்திருக்கிறாங்க, நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த தருணம் நாம அவருடைய திருப்பாதங்கள் கீழே இருக்கும், அதன் காரணமாக நாம் குனிகிறோம். இதுவே அவர்கள் உயர்ந்த ஒரு பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள், அந்த பகுதி நமக்கு தலைக்கு நேரா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அங்க போய் குனிய மாட்டோம்.
அங்க போய் என்ன செய்ய, அவனுடைய பாதங்களை முத்தமிடுவோம். அப்போது அசல் நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்முடைய அன்பை வெளிக்காட்டும் விதமாக அவர்களுடைய பாதங்களை முத்தமிடுவதுதான் நோக்கமே தவிர அது செய்தாவாக ஒரு காலமும் ஆகாது. அதை யார் அவ்வாறு சொல்கின்றார்களோ அது அவர்கள் அவ்வாறு தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு சொல்கிறார்களே, அம்மார் இப்னு இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி உஹது போரிலே காயமுற்று பெரும் காயம் அடைந்து கீழே விழறாங்க. ஊழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பாதத்துல கொண்டு போய் தன்னுடைய முகத்தை வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லிட்டு வீரமரணம் அடைகிறார்கள். இதை அவர்கள் என்ன என்று சொல்லுவார்கள், மரண தருணத்தில், மரண தருவாயில் தன்னுடைய முகத்தை கொண்டு போய் பெருமானாருடைய முகத்தில் வைத்துவிட்டு அவர்கள் வீரமுழக்கம் விட்டுவிட்டு ஷஹீதாகிறார்கள். நாம் சாதாரணமாக முத்தமிடுகிறோம், அதையே ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சஹாபி என்ன என்று சொல்லுவார்கள். இதுதான் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு. பெரியார்களுடைய காலை முத்தமிடுவது என்பது பெரியார்களை மதிக்கக்கூடிய விஷயத்தில் கட்டப்பட்டது. அவர்களை நேசிக்கிறோம் என்பதின் அடையாளம் அது. அதை சஹாபாக்கள் பலமுறை அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யஹூதிகள் வந்தாங்க, 2 யஹூதி வந்தாங்க. அஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. அபூதாவுதுல தீர்மிதில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அந்த இரு யஹூதிகளும் ஃபகப்பலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகப்பலா ரஸஹு வ ரிஜலைஹி ஃபகப்பலா யதைஹி வ ரிஜலைஹி என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த வந்தவர்கள் யஹூதியாக இருந்த போதிலும் அவர்களுக்கு தன்னுடைய காதுகளை முத்தமிடுவதற்கு பெருமானார் அனுமதித்திருக்கிறார்கள். வந்தவர்கள் யஹூதியானவர்கள், அவர்கள் பரிபூர்ணமான முஃமின்கள் கிடையாது, முஸ்லிம்கள் கிடையாது. வந்தவங்க யாரு? யஹூதி. அப்படி இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனித பாதங்களை முத்தமிடுவதற்காக அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். வாஜிப் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெருமானாருடைய சன்னிதானத்தை அடைந்தோம். அடைந்து பெருமானாருடைய இரு கரங்களையும் பாதத்தையும் நாங்கள் முத்தமிட்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எஜமான் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். இது போன்ற பல தருணங்களில் எவ்வாறு அவர்கள் ஷிர்க் என்று சொல்கிறார்கள் என்பது அறிவிற்கு எட்டாதது. ஒருவருடைய காலை முத்தமிடுவதை ஷிர்க் என்று சொன்னால், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையுடைய காலை முத்தம் போடுறாங்க. ஒரு தந்தை பாசத்தின் காரணமாக தன்னுடைய கை குழந்தையின் கால்களை, தன்னுடைய பிள்ளையின் கால்களை முத்தமிடுவது சாதாரணம், ஒரு அன்பை வெளிக்காட்டக்கூடிய விதம் அது. அதை ஷிர்க் என்று சொல்வது அறவே அது அறிவிற்கு எட்டியது கிடையாது. அது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு தானே தவிர அது ஒரு காலமும் பாவமாக ஆகாது. அது சுன்னத். அது பெருமானாரால் அங்கீகரிக்கப்பட்ட காரியம். அது இன்னும் சொல்ல போனால் அந்த காரியம் பெரியார்களை மதிக்கிறோம் என்ற நன்மையிலும் கட்டுப்படும். நமக்குள் அது பணிவை உண்டாக்கும். நான் பிறரை விட நான் உயர்ந்தவன் நான் நினைச்சேன்னு சொன்னா பிறருடைய காலை முத்தமிடுவதற்கு நான் முன்னாடி வரமாட்டேன். எப்போது என்னை விட நான் பிறரை உயர்ந்தவனாக நான் பார்க்கிறேனோ, என்னுடைய அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் கண்ணியமாக எப்போது அவரை பார்க்கின்றேனோ அப்பதான் அவருடைய காலில் கொண்டு போய் தன்னுடைய உதட வைப்பேன். அவரை மீது எப்போது எனக்கு நேசம் இருக்கின்றதோ அப்பதான் அவருடைய காலில் போய் என்னுடைய முகத்தை வைப்பேன். எனவே கால்களில் முத்தமிடுவது, பெரியார்களுடைய கால்களில் முத்தமிடுவது என்பது ஹதீஸிலும் பெருமானார் அங்கீகரித்த ஒன்று, அனுமதித்த ஒன்று, நன்மையை பெற்றுத்தரக்கூடியது, சுன்னத்தான ஒன்று, பணிவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே நாமும் இதை பழக வேண்டும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று தர்க்கம் எல்லாம் கிடையாது. இதை நிச்சயமாக செய்ய வேண்டும். செய்தால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவிடத்தில் இதற்காக வேண்டி கூலி கிடைக்கும் என்பதாக பெரியார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்றுதான் பல முறைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் வந்தார், அவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அவர்கள் பெருமானாருடைய தலையிலும் பெருமானாருடைய புனித தலையிலும் புனித பாதத்திலும் அவர் முத்தமிட்டார் என்பதாக இந்த ஹதீஸ் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். பல இமாம்கள் இதை ஆதரித்திருக்கின்றார்கள், இதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள், இதை சஹீஹ் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால்களை முத்தமிட்டேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களை முத்தமிட்டேன்.
அன்னார் அவர்கள் அப்போது குதிரையில் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. மாரிஃபத்து ஸஹாபா என்ற தலைப்பின் கீழ் இதை ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதே போன்று பல தருணங்களில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையாகிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தமிடுவதை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்கிறார்கள். சஹாபாக்கள் அவர்களும் பெருமானாருக்கு முத்தமிட்டிருக்கிறார்கள். தன்னையே உயர்ந்தவர்களாக கருதி தன்னுடைய உறவினர்களுக்கும் சஹாபாக்கள் அவர்களுடைய பாதங்களில் முத்தமிட்டு இருக்கிறார்கள். பல ரிவாயத்துகளில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனிருந்த அந்த சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விஷயத்தையும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அதவுல் முஃபரத் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அதே போன்று ஹக்கீமுல் உம்மத் என்று கருதக்கூடிய அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஃபத்வா கொடுக்கின்றார்கள், ஷேகுமார்களுடைய கரங்களையும் பாதங்களையும் முத்தமிடுவதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விஷயமும் அந்த கஷ்யப் என்ற கிதாபிலே 397 பக்கத்திலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதுபோன்று பல கிதாபுகளிலே மகான்கள் எழுதிய கிதாபுகள் எழுதியவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை மேலோட்டமாக படித்துவிட்டு எழுதியவர்கள் கிடையாது. இதை ஞானங்களை உணர்ந்தவர்கள், அல்லாஹ்வை இலாஹாக உணர்ந்தவர்கள், பேணுதலாக வாழ்ந்தவர்கள், முத்தகீன்கள், முஹ்லிஸீன்கள் கிதாபுகளை எழுதுகிறார்கள். பெரியார்களின் கால்களை முத்தமிடுவதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அது ஹதீஸ்களை கொண்டு சாபித்தான விஷயம். அது ரஷீத் அஹ்மத் கம்போஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தீனுடைய பெரியார்களுடைய கண்ணியம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் வரும்பொழுது எழுந்து நிற்பதும் அவர்களுடைய கரங்களை பாதங்களை முத்தமிடுவதும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அது ஹதீஸை கொண்டு சாபித்தான விஷயம் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுவும் ஃபதாவா ரஹீதியாலே இந்த விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது. இவ்வாறு பல தருணங்களில் நல்லடியார்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் அவர்கள் பல நேரங்களில் இதை ஆதரித்திருக்கின்றார்கள், இதை செய்தும் இருக்கின்றார்கள். வாக்கியாத்து சாலிஹாத்திலே 1932 ஆண்டு ஒரு ஹதீஸ் ஒரு கிதாபை வெளியிடுகிறார்கள். அந்த கிதாபுக்கு அல் மஷியத்துல் ஹசனாத் என்ற பெயர் வைத்து அதை தவிர மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடுகின்றார்கள். அதிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பெரிய பெரிய முஃப்திகளால் சரிபார்க்கப்பட்ட அந்த கிதாப் வெளியிடப்படுகிறது. முஃப்தி ஆலம் என்று சொல்லக்கூடியவர்களால் அந்த கிதாப் சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. அதிலே இந்த செய்தி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், யார் தன்னுடைய தாயின் காலை முத்தமிடுகின்றானோ அவன் சொர்க்கவாசலின் காலை முத்தமிட்டவனை போலாவான் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எழுதியவர்கள் பெரும் பெரும் உலமாக்கள், முஃப்தியே ஆலம் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய தாயின் காலை முத்தமிடுவானோ அவன் சொர்க்கலோகங்களின் வாசல்களை எல்லாம் அவன் முத்தமிட்டவனை போலாவான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நண்பர்களே, இன்னும் ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலேயும் பல கிதாபுகளிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. துருல் முக்தார் என்ற கிதாபிலே கிதாபுல் கராஹத் என்ற பாபிலே பாபுல் இஸ்திப்ரா என்ற தலைப்பின் கீழே பதிவு செய்கிறார்கள். நல்லடியார்களுடைய ஒரு நல்லடியாரிடத்தில் இதா துலிபமின் ஆலமின் அவ் ஸாஹிதின் ஐ யகுதும கதமஹு, ஒரு ஆலிமிடத்திலேயோ ஒரு இறைஞானி இடத்திலேயோ சென்று உங்களுடைய கால்களை காட்டுங்கள், உங்களுடைய கைகளை கொடுங்கள் என்று முத்தமிடுவதற்காக நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய கரங்களை காட்டட்டும், தன்னுடைய கால்களை அவர் நீட்டட்டும் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். முத்தமிடுவது மட்டும் இருந்தது கிடையாது, முத்தமிடுவதற்காக வேண்டி கேட்கப்பட்டால் அவர்கள் கால்களை நீட்டட்டும், கால்களை காட்டட்டும், கைகளை அவர்கள் கரங்களை காட்டட்டும் என்பதாக ஃபிக்ஹ் போன்ற பெரிய பெரிய ஃபிக்ஹ் கிதாபுகளிலேயே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. நண்பர்களே, எனவே நாமும் எப்போதெல்லாம் அதை நம்மளுடைய ஷேக் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போறோமோ போன உடனேயே நம்ம நம்முடைய தாய் தந்தைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம தன்னுடைய தாய் தந்தைக்கு கால்களிலேயே முத்தமிட வேண்டும். இது அன்பின் வெளிப்பாடுதானே தவிர ஒரு காலமும் பாவமாக ஆகாது. இன்னும் யாருக்கெல்லாம் நாம் அவ்வாறு முத்தமிடுகின்றோமோ அவர்கள் எல்லாம் நம்மின் மீது அன்புள்ளவர்களாக மாறுவார்கள், நம்மை கண்ணியமானவர்களாக நினைப்பார்கள். அவ்வாறு நமக்கு எப்போது அந்த தன்மை உண்டாகி விடுகின்றதோ உள்ளத்திலே பணிவு தானாக இறங்க ஆரம்பித்துவிடும், அவரிடத்தில் பணிவு சாதாரணமாக வர ஆரம்பித்துவிடும். தன்னுடைய சுய கருத்தை முன்வைத்து அதெல்லாம் சிறுக்கங்க, அது எப்படிங்க பேருடைய கால போய் முத்தமிடுறது, அதெல்லாம் சிறுக்கங்கன்னு சொல்லி தனக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை, பெருமானார் வலியுறுத்திய ஒரு ஒன்றை, சஹாபாக்கள் பலரால் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது, உரிமை கிடையாது. பெருமானாரை அனுமதித்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள், பல சஹாபாக்கள் அதை செய்திருக்கிறார்கள். அஸ்ஹாபிகள் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள்,
என்னுடைய தோழர்களே, யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறான். எனவே நாம் தன்னை விட உயர்ந்தவர்களுக்கு, தாய் தந்தைக்கு மட்டும்தான் காலில் முத்தம் போடணும் என்பது கிடையாது. உலமாக்களுக்கு, நல்லடியார்களுக்கு, நம்மை விட வயதில் முதியவர்களுக்கு, ஒரு வயது உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இன்னும் அவருடைய ஷேக் நாயகம் அவருடைய குடும்பத்தில் ஒரு வழக்கம் முன்னாடி இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, அவருடைய குடும்பத்துல ஜுமா தொழுது விட்டு ஜுமா முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய அண்ணன், தன்னுடைய தம்பிமார்கள் எல்லாமே தன்னுடைய ஷேக் நாயகம் அவர்களுக்கும் அவங்களுடைய அவங்களுடைய மனைவியார் அவர்களுக்கும் முத்தம் போடுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய அண்ணனுடைய காதல் எல்லாருக்கும் முத்தம் போடுவாங்க. நம்முடைய ஷேக் நாயகனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலை வாரம் ஜுமாவிலே அவர்கள் தன்னுடைய அண்ணன்மார்களுடைய காதல்களையும் முத்தம் போடுவார்கள். ஷேகமார்கள் அவ்வாறு தர்பியத் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவனிடத்தில் பணிவு உண்டாக வேண்டும். எப்போது தன்னை காட்டிலும் பிறரை மட்டமாக எண்ணுகிறானோ அவனுக்கு சலாம் கூட சொல்ல மனசு வராது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிஉ பிஸ்ஸலாமி பரீஉ மினல் கிப்ர்னு சொன்னாங்களா இல்லையா? யார் சலாத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறாரோ அவர் கிப்ரை விட்டு நீங்கி விட்டார் என்று சொன்னாங்க. பலமுறை இந்த ஹதீஸை நம்ம கேட்டிருப்போம், பலமுறை நம்மளே பலருக்கு சொல்லியிருப்போம். சலாம் சொல்வதற்கும் கிப்ரை விட்டு நீங்குவதற்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, என்ன தொடர்பு இருக்கின்றது? சலாம் சொல்றோம், சலாம் அலைக்கும் போக்குல சொல்லிட்டு போயிடலாம். சலாமை கொண்டு ஆரம்பிப்பதற்கும் கிப்ரை விட்டு நீங்குவதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன இணைப்பு இருக்கின்றது? தன்னை விட உயர்ந்தவர்களான பிறரை பார்த்தாதான் சலாம் வரும். பிறரை பற்றிய தவறான எண்ணம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, தன்னை காட்டிலும் பிறரை மட்டமாக கருதணும்னு சொன்னா, தன்னை உயர்ந்தவனாக கருதணும்னு சொன்னா சலாத்து பிறருக்கு எதிர்பார்ப்போம். ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா நம்ம அவங்க சலாம் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். நம்மளுடைய நாவல் இருந்து சலாம் வராது. நாம் தானாக சலாம் சொல்லுவோம் எப்போது பிறரை கண்ணியமாக நினைக்கும் பொழுது. அதே போன்றுதான் நாம் எப்போது பிறரை கண்ணியமாக நினைக்கின்றோமோ, யாரெல்லாம் நீங்கள் கண்ணியமாக நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கும் நீங்க அனைவருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுடைய கால்களை முத்தமிடுங்கள். இது பெருமானாரால் வலியுறுத்தப்பட்டது, சஹாபாக்களால் செய்யப்பட்டது. இதை செய்வதன் மூலமாக பிறருடைய அன்புக்கும் நாம் ஆளாகுவோம், நம்முடைய உள்ளத்திலே பணிவு வாழ்வதற்கும் இது காரணமாக ஆகும். எனவே யாரெல்லாம் இதை மறுக்கின்றார்களோ ஒரு காலமும் அவர்கள் பரிபூரண மூமினாக முடியாது. பெருமானார் ஆதரித்த ஒன்றை, அனுமதித்த ஒன்றை, சஹாபாக்கள் செய்த ஒன்றை எவன் மறுக்கின்றானோ, எவன் தவறு என்று கூறுகின்றானோ அவர் ஒரு காலமும் அவன் பரிபூரண மூமினாக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் பரிபூரணமாக முஃமினாக முடியாது இதுவரை என்று சொன்னால், ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி, நான் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தேனோ, எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தேனோ அதை பரிபூரணமாக பின்பற்றி நடக்கக்கூடியதாக உங்களுடைய மன இச்சை ஆகும் வரை உங்களால் ஒரு காலமும் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பெருமானார் எதை நமக்கு சொன்னார்களோ அதை கண்மூடித்தனமாக நாம் செய்ய வேண்டும், அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஹதீஸுடைய வெளிப்படையான கருத்தை ஒருவன் மறுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தக்க ஆதாரம் இருக்க வேண்டும். அதை மறுப்பதற்கு தக்க ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த ஹதீஸுடைய வெளிப்படையை அவ்வாறே அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், பெரியார்களுடைய கால்களை முத்தமிடுவது சரியானது, அது சஹீஹான ஆகமாகப்பட்ட காரியமாகும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே வாழும் காலம் எல்லாம் பெரியார்களை மதித்து அவர்களுடைய கரங்களிலும் கால்களிலும் முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பணிவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களிலும் பூர்த்தி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.